Piapio. 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 Goya anji. Goya anji. Nambi goya anji. Nambi vanga. Goya anji. ஒரு பழம் 7 ரூபா. ஒரு பழம் 5 ரூபாய். 2 பழம். ஏடா ஒரு பழம் 5 ரூபாய் 2 பழம் 10 ரூபாய் தெரியும். ஒரு பழம் 5 ரூபா. 2 பழம் 10 ரூபா. 3 பழம் 15 ரூபா. 2 பழத்தை 8 ரூபாய்க்கு தருவீங்களா? வேற ஒரு சரி வேற ஒரு பேசி. ஹலோ என்னங்க நம்ம பையன் சீனுக்கு வச்சில்லாம இருக்காங்க. பையன் கே வந்துட்டானா? ஆமாங்க. போல ஆட்டி கூட்டி போடி. சீக்கிரம் வாங்க. நான் வந்துறேன். நான் உடனே வரேன். சீக்கிரம் வாங்குங்க. நல்லா இருக்கறாங்க. எங்க இருந்து வந்துட்டா? கட்டல்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. குழந்தைக்கு ஒண்ணாவலையா? இல்லங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்லா இருக்கறாங்க. ஒண்ணும் இல்லல்ல? இல்லங்க. ஒண்ணும் இல்லல்ல? மூச்சு வந்துருச்சு இப்ப. நல்லா இருக்கறானா? நல்லா இருக்கறாங்க. நான் வீட்டுக்கு வரேன். வேணாங்க. வியாபாரத்தை முடிச்சிட்டு சாயங்காலமா வாங்க. என்ன எப்படி பார்க்க முடியும்? வியாபாரத்தை எப்படி கவனிக்க முடியும்? சைக்கிளே இருக்கா என்னன்னு தெரியல. இனிமே போய் பார்த்தாதான் தெரியும். சரி போய் பாருங்க. போ என்ன ஆச்சா போய் பாக்குற கடிச்சா. சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. தம்பி நான் தான் இங்க இல்லையா? அப்படியே பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? ஏன்னா எல்லாத்துக்கும் காசு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. நீங்க இல்லன்னா நான் அல்லா பாத்துட்டு இருக்கான். அல்லாவா? அவன் எங்க இருக்கா? அல்லா எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கான். திருடி சாப்பிட கூடாதுன்னு எங்க நபி சொல்லிருக்காங்க. உங்க நபியா என்ன சொல்லிருக்காரு? உழைச்சுதான் சாப்பிடணும். அடுத்தவங்க பொருளை அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அது ஹராம். உங்க நபியா எப்ப சொன்னாரு? யாருகிட்ட சொன்னாரு? உங்ககிட்ட சொன்னாரா? ஐயா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாம் அங்க ஹஜ்ரத்தா சொன்னாங்க. ஹஜ்ரத்தா? ஆமா அவங்க அங்கதான் இருக்காங்க. எனக்கு உங்க நபியை பத்தி சொல்லுவாரு. சொல்லுவாங்களே வாங்க அங்க ஹஜ்ரத்து கிட்ட போலாம். வாடாப்பா கொய்யா வைக்கவானோ? கொய்யா அப்புறமா வைக்கலாம். உங்களை பார்த்தா ஹஜ்ரத் சந்தோஷப்படுவாங்க. என்னடா இவ்வளவு தூரம் கூட்டம்? ஆமா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னப்பா தாரிக், கொய்யாப்பழ வண்டியை கொண்டு வந்திருக்க? அசரத் இந்த கொய்யாப்பழ அங்கிளுக்கு ரசுல்லா பத்தி தெரியணுமா, அதான் கையோடு கூட்டிட்டு வந்தேன். சரி அசரத், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரேன். வாங்க ஐயா. ஐயா நாங்கெல்லாம் வரலாம் ஐயா. தாராளமா வாங்க உட்காருங்க. ஐயா நான் சும்மாதான் ஐயா விளையாட்டு கேட்டேன். அந்த பையன் கூட்டாந்து விட்டாயா? குழந்தைங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நல்லது சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களை பாக்கலாம் தான் ஐயா வந்தேன். நபிகள் நாயகம் எதுக்கெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாரு? ஆமா கணேசா, நபிகள் நாயகம் எல்லாத்துக்கும் வழி காமிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் சொல்லி தராத எந்த விஷயமே இல்ல. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொன்னதுனாலதான் இந்த பையன் எப்படி நடந்திருக்கான். எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்றது கூட நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஒரு மகான் ஒரு துறவி நினைச்சா, ஆனா அவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போகிறாரா? நபிகளார் துறவியும் இல்ல, வானவரும் இல்ல. அவர்கள் ஒரு மகத்தான மனிதர். அவர்களுக்கு தாய் தந்தையர் இருந்தாங்க, மனைவி மக்கள், சொந்த பந்தம், ஊர் உறவு எல்லாம் இருந்துச்சு. மக்களோடு மக்களாக வாழ்ந்துதான் இந்த போதனைகளை உலகுக்கு வழங்கி இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமில்ல, உலகில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மனிதர்கள் தான். மனிதர்களுடைய எல்லா ஆசாபாசங்களும் அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு. வாங்க உள்ள போலாம். ஐயா அப்படின்னா நிறைய நபிமார்கள் இருந்திருக்காங்களா? கணேசா, இறைவன் இந்த உலகத்தை படைச்சதோடு விட்டு இல்லையே, வழிகாட்டுற பொறுப்பையும் தானே ஏத்துக்கிட்டானே. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்படி 1 லட்சத்துக்கும் மேல நபிமார்கள் வந்திருக்காங்க. மூசா நபி, ஈசா நபி, யாக்கூப் நபி, தாவூத் நபி. கிறிஸ்தவங்க இவங்களை சொல்லுவாங்க மோசஸ், ஜீசஸ், டேவிட், ஜேக்கப், இப்படி சொல்லுவாங்க. இந்த வரிசையில இறுதியா கடைசியா வந்தவங்க தான் நபிகள் நாயகம். ஐயா தூதர்னு சொல்றீங்களா? அப்படின்னா முகமது நபி கடவுள் கிடையாது ஐயா? நபிகள் நாயகம் மனிதர்களிலே சிறந்த மனிதராக இருந்தாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க,
கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கடவுளாக்கியதை போல என்ன நீங்க கடவுளாக்கிறாதீங்க. ஐயா கேளுங்க. இடையில பேசுறதுக்காக மன்னிச்சிருங்க ஐயா. இஸ்லாமியத்தை ஆரம்பிச்சது முகமது நபிகள் தானே ஐயா? மனிதன் எப்போ தோன்றினானோ அப்ப இருந்து இஸ்லாம் இருக்கு. அப்படின்னா இஸ்லாமியத்தை ஆரம்பிச்ச முகமது நபிகள் இல்லையா ஐயா? இல்ல, இந்த உலகத்துல முதல்ல படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதரே முதல் தூதராகவும் இருக்கிறாங்க. அன்னையில இருந்து இஸ்லாம் இருக்கு. இஸ்லாம்ங்கிறது மதம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபியும் அந்தந்த மக்களுக்கு எடுத்துரைச்சிட்டு இருந்தாங்க. இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் திருக்குர்ஆன்ங்கிற வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தின் வழிகாட்டுதல்ல தான் இந்த பணியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்தி இருக்காங்க. உட்காருங்க. அப்படின்னா குர்ஆன்றது நபிகள் நாயகம் எழுதின புத்தகம் இல்லையா ஐயா? குர்ஆன் இறைவனால இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்டது. குர்ஆன் அரபியர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மட்டுமோ சொந்தமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியா இருக்கு. நீங்க சொல்றதுலாம் புதுசா இருக்கு. குர்ஆன்ல எங்களுக்கு கூட வழிகாட்டல் இருக்குதா ஐயா? ஓ நிச்சயமா. குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசம்னு குர்ஆனே தன்னை பத்தி சொல்லுது. அது மட்டும் இல்லாம குர்ஆனின் பல வசனங்கள் ஓ மனிதர்களேன்னு திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியா வந்தவங்க இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியா வந்தவங்க. ஐயா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? ஏன் தப்பா நினைக்க போறேன்? நீங்க கேட்காம இருந்தாதான் தப்பா நினைப்பேன். அப்படின்னா நாங்களும் குர்ஆன் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். நானே உங்களுக்கு ஒரு குர்ஆனை கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஐயா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஐயா. நபிகள் நாயகம் இறந்து ஒரு 200-300 வருஷம் இருக்குமா ஐயா? இல்ல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபி 571 ஆண்டு அரேபியா நாட்டில குரைஷ் என்னும் குலத்தில அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தாங்க. பிறக்கிறதுக்கு முந்தையே தந்தையை இழந்தாங்க. 6 வயதாகும் போது அன்னையை இழந்தாங்க. பாட்டனார் அப்துல் முத்தலிபின் பராமரிப்பிலே வளர்ந்தாங்க. அவர்கள் மரணித்த பிறகு பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்களோட பராமரிப்பில வளர்ந்தாங்க. ஆடு மேய்ச்சாங்க. சின்ன வயசுலேயே ஒழுக்கமும் தூய்மையும் நிறைஞ்ச இளைஞரா வளர்ந்தாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உண்மையாளராகவும் திகழ்ந்தாங்க. 25ஆம் வயதில் தன்னை விட 15 வயது மூத்த 40 வயதான 4 குழந்தைக்கு தாயாக இருந்த கதிஜா என்னும் விதவையை மணமுடித்தாங்க. 40 வயது வரை அவங்க நபி இல்ல. தனது 40ஆம் வயதில் ஹிரா மலை குகையில் தனித்திருந்த போது மாணவர் தலைவர் வஹி எனும் வேத செய்தியை எடுத்து வந்தாங்க. அன்னையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னாங்க. நான் தான் இறை தூதர் என்று அறிவிச்சாங்க. மது, சூது, பெண் சிசு கொலை, இனவெறி, குலவெறி, அடிமை முறை எல்லாத்தையும் எதிர்த்து அந்த மக்களை தூய்மைப்படுத்தினாங்க. 13 வருஷம் மக்காவில் பிரச்சாரம் செஞ்சாங்க. அங்குள்ள மக்கள் தொல்லை தரவே மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தாங்க. 10 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி அவங்களுடைய தூதுத்துவ பணியை திறம்பட செஞ்சாங்க. 63ஆம் வயதில் மரணமடைஞ்சாங்க. அவங்க வாழ்ந்து மறைந்து 1400 ஆண்டுக்கும் மேலாகிவிட்டது. உலகம் இருக்கிற வரை அவங்க வாழ்வு பின்பற்றப்படும். ஐயா நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. நபிகள் நாயகத்தோட வேலை இது மட்டும் தானே ஐயா? குர்ஆனே சொல்லுது, கேளுங்க. இவர் முஹம்மது நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறார், தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கிறார், அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கிறார், தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார், அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார், அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்தெறுகிறார். எனவே எவர்கள் இந்த நபியின் மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகின்றார்களோ, மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியை பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர். திருக்குர்ஆன் 7:157 வசனம் இப்படி சொல்லுகிறது. கடைசியா ஒரு சந்தேகம். அரபு நாட்டுக்கு சரி, நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா ஐயா? ஏன் ஒத்து வராது கணேசா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டுல பிறந்ததுனால குர்ஆன் அரபிலே இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா தமிழ்ல தானே இருந்திருக்கும். அரபு நாட்டுக்கு மட்டும் அவங்க தூதரா அனுப்பப்படல. நான் முதல்ல சொன்னேனே, உலக மனிதங்க எல்லாருக்கும் அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்னு. அன்னைக்கும் பெண் சிசுவை கொண்டாங்க, இன்னைக்கும் கொல்றாங்க. மது, சூது அன்னைக்கே இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. இறைவனை நிராகரிக்கிற மக்கள் அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. அதனால அன்னைக்கு சொன்ன போதனைகள் இன்னைக்கு மட்டுமல்ல, உலகம் இருக்கிற வரை எல்லா மனுஷங்களுக்கும் பொருந்தும் கணேசா. அதனாலதான் இன்னைக்கும் உலகம் முழுவதும் 160 கோடி மக்கள் அவங்களை பின்பற்றாங்க. நிறைய வரைக்கும் குத்துட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அள்ளக்குறையாத சரித்திர சமுத்திரத்திலிருந்து பெருமானார் என்ற பெருங்கடலின் ஒரு துளிதான் இங்கே தெரித்து விழுந்திருக்கின்றது. இன்னும் சொல்லச் சொல்ல உள்ளமும் உயிரும் உருகும் உன்னதமான வரலாற்று நாயகரை
உலகம் வியக்கும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை நீங்கள் முழுமையாய் அறிந்திட வேண்டாமா? தொடரட்டும் நம் தொடர்புகள்.